ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு ரிலேஷன்ஸ்ல இருக்க கஷ்டமான எக்ஸாம்பிள் சம்ஸ் தான் பார்க்க போறோம். என்ன சார் ரிலேஷன் கஷ்டமா அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோல இருக்க கொஷின் 5 பார்த்துட்டு கஷ்டமா இல்லையான்னு டிசைட் பண்ணுங்க. ரிலேஷனோட பேசிக் தெரியாம இந்த வீடியோ பார்க்காதீங்க. முக்கியமான விஷயம், இந்த வீடியோல போர்ட் லெவல் ப்ராப்ளம்ஸ் இருக்கும். எக்ஸாம்பிள்ல இருந்து அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் மட்டும் தான் எடுத்திருக்கோம். ஸோ அதனால பேசிக்ஸ் ரொம்ப முக்கியம். பேசிக் தெரியாம வீடியோ பார்க்காதீங்க, புரியாது. நெக்ஸ்ட் வந்து வீடியோல நிறைய டீடைல் எக்ஸ்பிளனேஷன் இருக்கனால கொஞ்சம் பொறுமையா போகலாம். ஸோ அதனால 1.5x வச்சு பார்க்குறவங்க பாருங்க. வெல்கம் டு பிரைமேக்ஸ் தமிழ். லெட் ஸ்டார்ட். கொஷின் 1 என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. xy is square of a integer, xy belongs to natural number. இது ரிலேஷன் எங்க டிஃபைன் பண்ணியிருக்காங்க? நேச்சுரல் நம்பர்ல டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம செட்டு வந்து நேச்சுரல் நம்பர், அதுல ரெண்டு நம்பர் எக்ஸ் ஒய்னு ரெண்டு நம்பர் எடுத்து ரிலேஷனுக்குள்ள இருக்கு அப்படின்னு சொல்றதோட மீனிங் என்னன்னா, ரெண்டு நம்பரையும் மல்டிப்ளை பண்ணா ஒரு ஆன்சர் வரும்ல, அந்த ஆன்சர் வந்து பெர்ஃபெக்ட் ஸ்கொயரா இருக்கும். அப்படி இருந்ததுன்னா அந்த ரெண்டு நம்பரும் ரிலேஷனுக்குள்ள இருக்குன்னு அர்த்தம். சார் அங்க வந்து ஸ்கொயர் தானே கொடுத்துருக்காங்க, நீங்க என்ன புதுசா பெர்ஃபெக்ட் ஸ்கொயர்னு சொல்றீங்க? மேக்ஸ்ல ஸ்கொயர்னாலும் பெர்ஃபெக்ட் ஸ்கொயர்னாலும் ஒண்ணுதான். கிளியரா? சரி, இப்போ உங்களுக்கு புரியுற மாதிரி சில எக்ஸாம்பிள்ஸ் ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். இப்போ நான் வந்து எக்ஸ் வந்து 2 எடுத்துக்கிறேன், ஒய்யும் 2 எடுத்துக்கிறேன். இது ரிலேஷனுக்குள்ள இருக்குமா அப்படின்னு நான் ஃபர்ஸ்ட் செக் பண்ணணும். அப்போ என்ன பண்ணணும்? 2வையும் மல்டிப்ளை பண்ணணும். எனக்கு கிடைக்கிற ஆன்சர் வந்து 4. அது வந்து பெர்ஃபெக்ட் ஸ்கொயரா? எஸ். அதனால இது ரிலேஷனுக்குள்ள இருக்கும். இப்போ நான் அதே வந்து 2,6 எடுக்கிறேன். எனக்கு ரிலேஷனுக்குள்ள இருக்குமாங்கிறது கொஷின். அப்போ 2வையும் 6ஐயும் நான் மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும்? 12ன்னு கிடைக்கும். இது பெர்ஃபெக்ட் ஸ்கொயரா? இல்லை. அப்போ ரிலேஷனில் இருக்காது. ஃபர்ஸ்ட் ரிலேஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னு கிளாரிட்டி வந்துருச்சா? இப்போ நம்ம கொஷின்குள்ளே போகலாம். இப்போ நமக்கு ரிலேஷனை பற்றி ஒரு கிளாரிட்டி வந்துருச்சு. ஸோ ரிலேஷன்னா என்ன? எக்ஸ்ஒய் வந்து ரிலேஷனுக்குள்ளே இருக்கணும்னா எக்ஸ்ஒய் வந்து பெர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருக்கணும். மல்டிப்ளை பண்ண பின்னாடி அந்த எக்ஸ்ஒய் எங்கேருந்து எடுத்துக்கணும்? நேச்சுரல் நம்பர்லேருந்து எடுத்துக்கணும். இதுதான் நமக்கான கண்டிஷன். இதுதான் நமக்கு ரிலேஷன் கொடுத்துருந்தாங்க. அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்கு கிளாரிட்டி கொடுத்தாச்சு. இப்போ இந்த ரிலேஷன் ரிஃப்ளெக்சிவா, சிமெட்ரிக்கா, டிரான்ஸ்டிவா, இதெல்லாம் செக் பண்ணோம். ஃபர்ஸ்ட் ரிஃப்ளெக்சிவ் செக் பண்ணலாம். ரிஃப்ளெக்சிவ்க்கான கண்டிஷன் என்ன? எக்ஸுங்கிற எலமெண்ட் எக்ஸ் கூடயே ரிலேட்டடாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நம்ம என்ன சொல்லுவோம்? ரிஃப்ளெக்சிவ்னு சொல்லுவோம். இப்போ எக்ஸ் வந்து எக்ஸ் கூடயே ரிலேட்டடாக இருக்குமா? அதான் நம்மளோட கொஷின். அப்போ எக்ஸையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? எக்ஸ் ஸ்கொயர்னு கிடைக்கும். எக்ஸ் ஸ்கொயர் எப்பயுமே என்னவா இருக்கும்? பெர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருக்கும். அதனால நமக்கு கண்டிப்பாக என்ன ஆயிரும்? ரிஃப்ளெக்சிவ் வந்துடும். கிளியர்? நெக்ஸ்ட் சிமெட்ரிக். சிமெட்ரிக்னா என்ன பண்ணும்? எக்ஸ் அண்ட் ஒய் வந்து ரிலேஷனுக்குள்ள இருந்ததுன்னா நம்ம ஒய் அண்ட் எக்ஸும் ரிலேஷனுக்குள்ள இருக்கு அப்படின்னு நம்ம ஷோ பண்ணோம். சொல்லிட்டா என்ன ஆயிரும்? நமக்கு ரிலேஷன் வந்து சிமெட்ரிக்கா வந்துடும். கிளியர்? ஸோ இப்போ எக்ஸ் வந்து ஒய் கூட ரிலேட்டடா இருக்கு அப்படின்னா என்ன மீனிங்? எக்ஸும் ஒய்யும் மல்டிப்ளை பண்ணா ஒரு ஆன்சர் கிடைக்கும். அது வந்து பெர்ஃபெக்ட் ஸ்கொயரா இருக்கும். கரெக்டா? இப்போ இதே பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் ஆன்சர் தானே ஒய்யும் எக்ஸையும் மல்டிப்ளை பண்ணா வரும். ஏன்னா நான் மல்டிப்ளிகேஷன் ஆர்டர் தானே மாத்திருக்கேன். அப்போ கம்யூட்டேட்டிவ்னால என்ன ஆயிரும்? இது சிமெட்ரிக்கா வந்துடும். ஓகே, பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் வந்துடும். ஸோ அதனால சிமெட்ரிக் வந்துடும். நெக்ஸ்ட் டிரான்ஸ்டிவ், இம்பார்ட்டன்டான இடத்துக்கு போக போகிறோம். நெக்ஸ்ட் டிரான்ஸ்டிவ் டிஸ்கஸ் பண்ணலாம். டிரான்ஸ்டிவ்க்கான கண்டிஷன் என்ன? எக்ஸும் ஒய்யும் ரிலேட்டடாக இருக்கணும். கரெக்ட்? அப்படி ரிலேட்டடாக இருந்து ஒய் அண்ட் இசட் அனதர் டேர்ம் வந்து ரிலேட்டடாக இருக்கு அப்படின்னா நம்ம என்ன சொல்லணும்? எக்ஸ் ஒய் வந்து ரிலேட்டடாக இருக்கு அண்ட் ஒய்யும் இசட்டும் ரிலேஷனில் இருக்கு அப்படின்னா நம்ம எக்ஸும் இசட்டும், அதாவது இங்கே இருக்க ஸ்டார்டிங் நம்பர் அண்ட் இங்கே இருக்க எண்டிங் நம்பர், எக்ஸும் இசட்டும் ரிலேஷனுக்குள்ளே இருக்கு அப்படின்னு சொல்லணும். ஸோ இப்போ எப்படி டிஃபைன் பண்ணுறோன்னு பாருங்க. எக்ஸ் ஒய் ரிலேஷனுக்குள்ளே இருக்குன்னு நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ அப்போ ஏ ஸ்கொயர்னு எழுதலாம். ஒய் இசட்டும் ரிலேஷனுக்குள்ளே இருக்குன்னு தெரியும். அப்போ மல்டிப்ளை பண்ணால் ஒரு ஸ்கொயர் டேர்ம் கிடைக்கும். அதை பி ஸ்கொயர்னு எழுதலாம். ஸோ இதளவு எல்லாரும் பண்ணிடுவீங்க. ஆனால் இப்போ எக்ஸ் இசட்டும் ரிலேஷனுக்குள்ளே இருக்கா அது நம்ம சொல்லணும்ல, அது சொல்கிறது தான் இம்பார்ட்டன்ட். எக்ஸ் இசட்டு நம்ம ரிலேஷனுக்குள்ளே இருக்குன்னா இப்போ எக்ஸ் இசட்டை இப்படி எழுத முடியுமான்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் இதை கொஞ்சம் சால்வ் பண்ணி எக்ஸ் மட்டும் வச்சுட்டு ஒரு சைடு ஏ ஸ்கொயர் டிவைடட் பை ஒய்னு எழுத முடியும். கரெக்ட்? அதே மாதிரி இந்த இடத்துல இசட் மட்டும் ஒரு சைடு வச்சுட்டு பி ஸ்கொயர் டிவைடட் பை ஒய்னு எழுத முடியும். கிளியர்? ஸோ அப்போ நான் எக்ஸ் இசட் ரிலேஷனில் எக்ஸ் இருக்க இடத்துல என்ன ரீப்ளேஸ் பண்ண போகிறேன்? ஏ ஸ்கொயர் பை ஒய்னு ரீப்ளேஸ் பண்ண போகிறேன். ஒய் இருக்க இடத்துல பி ஸ்கொயர் பை ஒய்னு ரீப்ளேஸ் பண்ண போகிறேன். இதை நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் டிவைடட் பை ஒய் ஸ்கொயர்னு வரும். இதை கொஞ்சம் நம்ம ப்ராப்பராக பெர்ஃபெக்ட் ஸ்கொயராக மாற்றிட்டா சம் முடிஞ்சிடும். ஸோ நமக்கு என்ன ஆயிரும்? இதில் காமனாக ஸ்கொயர் இருக்கனால ஏபி ஒய் ஹோல் ஸ்கொயர்னு போட்டுடலாம். இது ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் வந்துடும். இதனால என்ன ஆயிரும்? டிரான்ஸ்டிவ் ஆயிரும்னு நிறைய பேர் கம்ப்ளீட் பண்ணிடுவீங்க.
ஸோ இது எல்லாமே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ ஓகே. பட் முக்கியமான விஷயம், இப்போ கொஞ்சம் நாலேஜ் கெயின் பண்ணுறதுக்காக பண்ண போகிறோம். இப்போ ஏ பி டிவைடட் பை ஒய்னிங்க ஒரு டேர்ம் இருக்குல்ல, இந்த டேர்ம் வந்து நேச்சுரல் நம்பராக இருந்தால் தான் அது என்ன ஆகும், டிரான்சிட்டிவாக மாறும். அது நேச்சுரல் நம்பர்னு எப்படி கேரண்டி கொடுக்கறது, அந்த டிஸ்கஷன் தனியாக பண்ண போகிறோம். இதோட எக்ஸாமுக்கு நீங்கள் எழுதுனீங்கன்னா மோர் ஆர் லெஸ் ஓகே தான். பட் டிரான்சிட்டிவ் ஏன் அந்த ஏபி டிவைடட் பை ஒய் பண்ணால் நேச்சுரல் நம்பர் வருதுங்க, ஒரு 1 minute சின்னதாக எக்ஸ்பிளேஷன் கொடுப்பேன். உங்களுக்கு இன்கேஸ் தேவையில்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் சம் போயிருங்க. இப்போ நம்மளோட டிஸ்கஷன் வந்து டிரான்சிட்டிவ்ல கிடைச்ச ஃபைனல் ஆன்சர் டிரான்சிட்டிவ்னு கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஆனால் இது நேச்சுரல் நம்பரா அப்படிங்கிற அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனுக்காக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இப்போ நல்லா கவனிங்க, எக்ஸுங்கிறது ஒரு டேர்மு. ஸோ அந்த டேர்ம் வந்து ஏதோ ஒரு டேர்மோட ஸ்கொயர் இன்ட்டு சம் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஒய்ங்கிறது ஒரு டேர்மு, ஏதோ ஒரு டேர்மோட ஸ்கொயர் இன்ட்டு அதே கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஏன்னா எக்ஸும் ஒய்யும் மல்டிப்ளை பண்ணால் பர்ஃபெக்ட் ஸ்கொயர்னு முன்னாடியே சொல்லிட்டோம்ல, ஏன்னா ரிலேஷனுக்குள்ளே இருக்குல்ல. அப்போ S1 ஸ்கொயர் S2 ஸ்கொயர் வரையும் ஓகே. இந்த கேவும் இந்த இடத்துல இருக்க கேவும் வேற வேறவா இருந்ததுன்னா கே ஸ்கொயர்னு நம்மளால எழுத முடியாது. அப்போ என்ன ஆகும், பர்ஃபெக்ட் ஸ்கொயர்னு அதை சொல்ல முடியாது. ஸோ அதனால தான் கே வந்து காமன் மல்டிபிளாக இருக்கும்னு சொன்னேன். ஓகே, அதே மாதிரி எக்ஸ் இசட் இல்லை நம்ம ஒய் இசட் அந்த இதில் எடுத்துப்போம்ல, அந்த இடத்துலையும் இசட் டேர்ம் என்னவா இருந்திருக்கும், ஏதோ ஒரு டேர்மோட ஸ்கொயர் இன்ட்டு ஒரு கே டேர்ம், அதே கே டேர்மாக கண்டிப்பாக இருந்திருக்கும். அப்போ தான் நமக்கு என்ன வரும், ஒய் இசட் வந்து S2 ஸ்கொயர் S3 ஸ்கொயர், அந்த கே வந்து காமனாக இருக்கனால கே ஸ்கொயர்னு இருக்கும். அப்போ S2வையும் S3யும் நம்ம மல்டிப்ளை பண்ணி காமனாக கே ஹோல் ஸ்கொயர்னு போட முடியும். ஸோ அப்போ தான் நமக்கு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் வரும். நமக்கு இப்போ தேவை என்ன, எக்ஸையும் இசட்டையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நேச்சுரல் நம்பராக வருமானு தான் கொஸ்டின். கரெக்ட். ஸோ இதில் பாருங்க, எக்ஸோட டேர்ம் வந்து S1 ஸ்கொயர் கே, ஒய் இசட்டோட டேர்ம் வந்து S3 ஸ்கொயர் இன்ட்டு கே. ஸோ எல்லாமே நேச்சுரல் நம்பர் தான், எங்கேயுமே டிவிஷன் கிடையாது. ஸோ அப்போ S1 S3 கே போட்டு ஹோல் ஸ்கொயர் நம்மளால போட முடியும். ஸோ என்ன ஆயிரும், பர்ஃபெக்ட் ஸ்கொயர் வந்துடும். இந்த எக்ஸ்பிளனேஷன் தேவை கிடையாது. பட் இருந்தாலும் ஏன் அது நேச்சுரல் நம்பர் வருது, டிவிஷனில் இருக்கே நேச்சுரல் நம்பராக வராது அப்படின்னு தோன்றவங்களுக்காக தான் இந்த எக்ஸ்பிளனேஷன். ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் சம் போகலாமா. கொஷின் 2, RBA ரிலேஷன் டிஃபைன்ட் ஆன் த நேச்சுரல் நம்பர். நேச்சுரல் நம்பரில் கொஷின் டிஃபைன் பண்ணியிருக்காங்க. எப்பெல்லாம் ஒரே ஒரு செட் கொடுக்குறாங்களோ அப்போ அந்த செட்ல இருந்து அந்த செட்டுக்கே போகுதுன்னு ரிலேஷன் மீனிங். நேச்சுரல் நம்பர்லேருந்து நேச்சுரல் நம்பருக்கு ரிலேஷன் டிஃபைன் பண்ணியிருக்காங்க. என்ன மாதிரி ரிலேஷன்னா 2x + y = 41ங்கிற ஆன்சர் வர மாதிரி எக்ஸ் அண்ட் ஒய்யை நம்ம சூஸ் பண்ணோம். அதுதான் நமக்கான ரிலேஷன். இப்போ நம்ம அந்த 2x + y = 41 இப்படி எழுதலாமா, y = 41 - 2x, இதை ஈக்குவேஷனாக வச்சுக்கோங்க. இப்போ எக்ஸ் வந்து நமக்கு நேச்சுரல் நம்பர் தானே, அப்போ இந்த இடத்துல எக்ஸ் வந்து நேச்சுரல் நம்பர், எக்ஸ் வந்து 1ன்னு கொடுத்தா ஒய்யோட ஆன்சர் என்ன கிடைக்கும், இதில் 1 அப்ளை பண்ணால் நமக்கு 41 - 2 வந்து 39 கிடைக்கும். அதுவும் நேச்சுரல் நம்பர் தான், ஸோ ஓகே தான். ஸோ எக்ஸ் வந்து 2ன்னு கொடுத்தா என்ன கிடைக்கும், ஒய் வந்து இங்கே 4ன்னு ஆகும், உங்களுக்கு என்ன ஆகும் அப்போ 37 வரும். ஸோ இதே மாதிரி நீங்கள் கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கலாம். ஆனால் ஒரு பர்டிகுலர் நம்பர் வரையும் தான் அது ஒர்க் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் வந்து நான் 20 கொடுக்குறேன், அப்போ ஒய் என்ன கிடைக்கும், 41 - 2 × 20 வந்து 40, அப்போ 1ன்னு வந்துடும். இதளவு ப்ராப்ளமே இல்லை. ஆனால் எக்ஸ் வந்து 21 நான் போடுறப்ப ஒய்யோட வேல்யூ வந்து -1ன்னு வரும். ஸோ இந்த இடத்துல என்ன ப்ராப்ளம்னா, நேச்சுரல் நம்பர் இன்புட்டாக கொடுத்தோம், ஆனால் இன்டீஜர் அவுட்புட்டாக வந்தது. நமக்கு நேச்சுரல் நம்பர் தானே கோடொமைனாகவும் இருக்கணும். ஸோ அதனால இந்த மாதிரி இன்புட்ஸு அவுட்புட்ஸு நமக்கு அலௌட் கிடையாது. கிளியரா. அப்போ நமக்கு டொமைன் என்ன, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து டொமைன் கேட்டிருப்பாங்க. அந்த டொமைன் என்னன்னா நமக்கு 1ல இருந்து எந்த நம்பர் வரையும் ஒர்க் ஆச்சு, 20 வரையும் ஒர்க் ஆச்சு. அப்புறம் நெக்ஸ்ட் என்ன கேட்டிருப்பாங்க கொஸ்டின்ல, ரேஞ்ச் என்னன்னு கேட்டிருப்பாங்க. ரேஞ்சுனா என்னன்னா நம்ம அவுட்புட்டா என்னென்ன நம்பர் கிடைச்சதோ அதுதான் ரேஞ்ச். ஸோ நமக்கு அவுட்புட்டா என்னென்ன நம்பர் கிடைச்சிருக்கும், 39 37, இதே மாதிரி ரெடியூஸ் ஆகி 1ல் வந்து முடிஞ்சிருக்கும். ஸோ நம்ம 2 கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணிட்டோம். என்ன கொஸ்டின்னா டொமைனா என்ன, ரேஞ்ச்னா என்னன்னு ஆன்சர் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் இது ரிஃப்ளெக்சிவ் வருமா சிமெட்ரிக் வருமா அது செக் பண்ண போகிறோம். லாஸ்ட் இதில் டொமைன் அண்ட் ரேஞ்ச் பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ரிலேஷனை ஃபஸ்ட்டு கொஞ்சம் எழுதலாம். நமக்கு ரிலேஷனில் 1ன்னு இன்புட் கொடுத்தா 39 கிடைச்சது, 2ன்னு கொடுத்ததுன்னா நமக்கு என்ன கிடைச்சிருக்கும், 37 கிடைச்சிருக்கும். இல்லை நம்ம ப்ரீவியஸாக கண்டுபிடிச்சதான். கடைசியாக 20 கொடுத்தா 1 கிடைக்கும். இதுதான் ரிலேஷனுக்குள்ளே இருக்க நம்பர். இப்போ இந்த நம்பர்ஸ் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம், ரிஃப்ளெக்சிவ் வருமா ஃபஸ்ட்டு அப்படின்னு செக் பண்ண போகிறோம். ரிஃப்ளெக்சிவ்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும், நேச்சுரல் நம்பரில் இருக்க எல்லா நம்பரும் அது கூட ரிலேட்டடாக இருக்கணும். இப்போ நான் 1,1 வந்து ரிலேஷனுக்குள்ளே இல்லை, அதனால என்ன ஆயிரும், நாட் ரிஃப்ளெக்சிவ் அப்படிங்கிற ரீசன் நான் சொல்ல போகிறேன் இங்கே.
ஓகே, ரிஃப்ளெக்சிவ் வரும்னா தான் நம்ம எல்லா நம்பருக்கும் வருதுன்னு சொல்லணும். ரிஃப்ளெக்சிவ் வரலைன்னா எந்த நம்பர் ரிலேஷனுக்குள்ள இல்லையோ அதை வச்சு சொல்லிடலாம். நெக்ஸ்ட் சிமெட்ரிக். நம்ம சிமெட்ரிக் ப்ரூவ் பண்ணணும்னா ஏதாவது ஒரு நம்பர் ரிலேஷனுக்குள்ள இருக்க மாதிரி எடுத்துக்கணும். இப்போ 1,39 நான் ரிலேஷனுக்குள்ள இருக்க மாதிரி எடுத்துக்கிட்டேன். ஆனா 39,1 ரிலேஷனுக்குள்ள இருக்காது. அப்ப இது என்னவா இருக்காது? சிமெட்ரிக்கா இருக்காது. இது நாட் சிமெட்ரிக் ஆயிரும். அதே மாதிரி நெக்ஸ்ட் கடைசி இம்பார்ட்டன்ட் வந்து டிரான்சிட்டிவ். டிரான்சிட்டிவ் வருமா வராதான்னு நம்ம செக் பண்ண போறோம். ஓகே, டிரான்சிட்டிவ் வருமா வராதான்னு செக் பண்ண என்ன பண்ணணும்? நம்ம ரிலேஷன்ல இருக்க மாதிரி ஒரு நம்பரை சூஸ் பண்ணோம். அதுல இருந்து அடுத்த நம்பர் நம்ம டிராவல் பண்ணோம். புரிஞ்சதுங்களா? இப்போ 11,19 செக் பண்ணி பாருங்க, ரிலேஷனுக்குள்ள இருக்கும். அதே மாதிரி 19,3யும் ரிலேஷனுக்குள்ள இருக்கும். ஏன்னா இதெல்லாம் அந்த ஈக்குவேஷனோட கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஆனா நமக்கு என்ன இருக்காது? 11,3 வந்து ரிலேஷனுக்குள்ள இருக்காது. இதுதான் டிரான்சிட்டிவ் இல்லை அப்படின்னு சொல்றதுக்கான ரீசன். ஸோ இந்த நம்பரை வந்து கொஞ்சம் குயிக்கா இந்த ஈக்குவேஷன்ல போட்டு செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் எதனால டிரான்சிட்டிவ் இல்லைன்னு. ஸோ ஓவராலாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் சம் போலாமா? நெக்ஸ்ட் ப்ராப்ளம் போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். இந்த வீடியோவில் நம்ம ஒரு 5 ப்ராப்ளம் தான் டிஸ்கஸ் பண்ணுறோம். பட் என்சிஆர்டி எக்ஸாம்பிளர் புக் அரிஹந்த் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா அதில் சொல்யூஷனோட நிறைய ப்ராப்ளம் இருக்கும். ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். எக்ஸாம்பிளரோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு ஒரு வீடியோ ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன். அது எதுவும் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த புக்கு வாங்குறதுக்கான பையிங் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. யூஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் ப்ராப்ளம்க்கு போகலாம். ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ கொஸ்டின் நம்பர் 3 பார்க்க போகிறோம். இல்லை n வந்து ஃபிக்ஸ்டு பாசிட்டிவ் இன்டிஜர்னு கொடுத்துருக்காங்க. அது எந்த நம்பராக வேணாலும் இருக்கலாம், ஆனால் ஃபிக்ஸ்டு நம்பர். ஸோ இப்போ எங்கே ரிலேஷன் டிஸ்கஸ் பண்ணுறாங்க? இன்டிஜரில் ரிலேஷன் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. ஏ அண்டு பின்னு 2 நம்பர் இன்டிஜரில் இருக்க நம்பர் ரிலேஷனில் இருக்குன்னா என்ன மீனிங்? ஏவையும் பியும் மைனஸ் பண்ணோம், ஒரு ஆன்சர் கிடைக்கும். அந்த ஆன்சர் என்னால் டிவைட் ஆகிருக்கணும். இப்படி இருந்தால் தான் நம்ம ரிலேஷனில் இருக்குன்னு எடுத்துக்க போகிறோம். இந்த ரிலேஷனை வந்து ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் அப்படின்னு நம்ம என்ன பண்ணோம்? ப்ரூவ் பண்ணோம். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே ஈக்குவலன்ஸில் ரிஃப்ளெக்சிவ் தான் நம்ம ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ண போகிறோம். ரிஃப்ளெக்சிவ்னா என்ன அர்த்தம்? ஏங்கிற நம்பர் ஏ கூட ரிலேட்டடாக இருக்குமா? அது கொஷின். ஸோ இப்போ ஏங்கிற நம்பர் ஏ கூட ரிலேட்டடாக இருக்கு அப்படின்னா இந்த இடத்துல என்ன மீனிங்? ஏவையும் நம்ம மைனஸ் பண்ணோம், ஒரு ஆன்சர் கிடைக்கும். அந்த ஆன்சரை என்னால் டிவைட் பண்ண முடியுமான்னு பார்க்கணும். இப்போ நமக்கு ஆன்சர் 0ன்னு கிடைச்சிருக்கு. 0 வந்து எந்த நம்பர் வேணாலும் வச்சு டிவைட் பண்ண முடியும், பர்டிகுலராக என்னாலையும் டிவைட் பண்ண முடியும். கரெக்டா? ஸோ அப்போ என்ன ஆயிடுச்சு? ஏ ரிலேட்டட் டு ஏ வந்து ரிலேஷனில் இருக்கு. ஸோ அப்போ இதனால ரிஃப்ளெக்சிவ் அப்படின்னு நம்ம ரிலேஷன் வந்துடும். கிளியரா? ரிஃப்ளெக்சிவ் புரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் வந்து டிரான்சிட்டிவ் போக போகிறோம், சாரி சிமெட்ரிக் போக போகிறோம். இப்போ நம்ம சிமெட்ரிக் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சிமெட்ரிக்கோட கண்டிஷன் என்ன? ஏ ரிலேட்டட் டு பி அப்படி இருந்ததுன்னா பி ரிலேட்டட் டு ஏவும் இருக்கணும். இந்த மாதிரி எந்த ஏபி ரிலேஷன்ல இருந்தாலும் நடக்கணும். இதான் சிமெட்ரிக்கான கண்டிஷன். இப்போ ஏ ரிலேட்டட் டு பி இருக்குன்னு நம்ம எடுத்துக்க போகிறோம். அப்படின்னா என்ன மீனிங்? ஏ மைனஸ் பி பண்ணால் என்ன பண்ணுவோம்? ஒரு என்னால் டிவைட் ஆகிருக்கும். அப்படின்னா நமக்கு கிடைக்க போகிற ஆன்சர் வந்து ஒரு கான்ஸ்டன்ட் கேவாக இருக்கும். கரெக்ட்? இப்போ நம்ம பி மைனஸ் ஏவும் அதே மாதிரி நடக்குமான்னு செக் பண்ண போகிறோம். ஸோ இதுலேருந்து ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு என் டைம்ஸ் கே, ஏன்னா மல்டிபிள் ஆஃப் என்ன இருக்கும், அதனால இப்படி எழுத முடியும். ஸோ இப்போ பி மைனஸ் ஏ நம்ம எழுதினா தான் நம்மளால சொல்ல முடியும். ஸோ இந்த ஸ்டெப்ல இருந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஒரு மைனஸை காமனா வெளியே எடுத்து பி மைனஸ் ஏவும் என் டைம்ஸ் கேவால டிவைட் ஆகும்னு சொல்லிடுவோம். ஸோ இப்போ நம்ம மைனஸ் அந்த சைட் மல்டிப்ளை பண்ணுறதுனால எக்ஸாக்டாக பி மைனஸ் ஏ வந்து என் டைம்ஸ் மைனஸ் கேன்னு எழுதுனா மல்டிபிள் ஆஃப் என்ன வந்துடும். அப்போ பி மைனஸ் ஏவும் என்னால் டிவைட் ஆகுது அப்படின்னு நம்ம எடுத்துகிட்டு வந்துட்டோம். புரிஞ்சதுங்களா? ஸோ இதனால என்ன ஆயிரும்? பி இஸ் ரிலேட்டட் டு ஏன்னு வந்துடும், சிமெட்ரிக்குங்கிற கண்டிஷன் வந்துடும். நெக்ஸ்ட் டிரான்சிட்டிவ் போகிறோம். டிரான்சிட்டிவ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அது வந்து கொஞ்சம் லென்த்தியாகவும் இருக்கும். நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னா ரொம்ப லிசன் பண்ணும். ஸோ இப்போ டிரான்சிட்டிவோட கண்டிஷன் ஏ ரிலேட்டட் டு பி இருக்கணும் அண்டு பி ரிலேட்டட் டு ஏ சியாக இருக்கணும். இப்படி இருந்ததுன்னா ஏ ரிலேட்டட் டு சி ஆல்வேஸ் இருந்தால் அது டிரான்சிட்டிவ்னு சொல்லுவோம். இப்போ நம்ம ஏ ரிலேட்டட் டு பி, அதோட மீனிங் என்ன? ஏவியும் பியும் மைனஸ் பண்ணி என்னால் டிவைட் பண்ண முடியும், அதான் அதோட மீனிங். அப்போ நமக்கு ஒரு கான்ஸ்டன்ட் k1 வரும். ஸோ இதை ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு என் டைம்ஸ் k1ன்னு வச்சுக்கலாம். இது வந்து ஈக்குவேஷன் 1. அதே மாதிரி பி ரிலேட்டட் டு சி அப்படின்னா என்ன மீனிங்? பியும் சியும் மைனஸ் பண்ணி ஒரு அதே என்னால் டிவைட் பண்ணால் ஒரு கான்ஸ்டன்ட் கிடைக்கும், ஏன்னா டிவிசிபிள்னால. ஸோ இதை பி மைனஸ் சி ஈக்குவல் டு என் டைம்ஸ் k2 நம்மளால எழுத முடியும். we consider this as a equation 2. முக்கியமான ஸ்டேஜ். இப்போ ஏ ரிலேட்டட் டு சி வருமா? அப்போ ஏ ரிலேட்டட் டு சினா ஏ மைனஸ் சின்னு எழுத முடியணும். கரெக்ட்? இந்த ஏ மைனஸ் சியை நான் எப்படி எழுத போறேன்னா ஏ மைனஸ் பி பிளஸ் பி மைனஸ் சின்னு எழுத போறேன். ஏன் சார் இப்படி எழுதுறீங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். இப்போ பாருங்க, இந்த பியும் கேன்சல் ஆயிட்டு நமக்கு ஏ மைனஸ் சிஏனே வந்துடும். கரெக்ட்? இப்போ ஏ மைனஸ் பி வந்து நமக்கு என்ன தெரியும்? என் டைம்ஸ் கேன்னு எழுத முடியும்னு நம்ம ஈக்குவேஷன் 1ல வச்சிருக்கோம்ல,
அந்த மாதிரி n டைம்ஸ் கே ஒன்னு எழுதலாம். b மைனஸ் சியை n டைம்ஸ் கே டூன்னு ஈக்குவேஷன் டூலேருந்து எழுதிக்க போகிறோம். இதுலேருந்து என்ன காமனாக எடுத்துட்டா கே ஒன் ப்ளஸ் கே டூன்னு வந்துடும். ஸோ இதுலேருந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான அப்சர்வேஷன், ஏ மைனஸ் சியை நம்ம மல்டிபிள் ஆஃப் என்ன எழுதிருக்கிறோம். அதாவது ஏ மைனஸ் சியும் என்னால் டிவைட் பண்ண முடியுது அப்படின்னு நான் கன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுலேருந்து ஏ மைனஸ் சி டிவிஷபிள் பை என்னன்னு வந்துருச்சு. அதனால் ஏவும் சியும் ரிலேட்டட் வந்தனால டிரான்சிட்டிவ் வந்துடும். நம்ம இந்த சம்மில் ரிஃப்ளெக்சிவ் வரும், சிமெட்ரிக் வரும் அண்டு டிரான்சிட்டிவ் வரும். இந்த மூணுமே சொன்னனால என்ன ஆயிரும், நம்ம சம்ம ஈக்குவலன்ஸ்னு மாறிடும். ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் ப்ரூவ் பண்ணிடுவோம். ஸோ அதனால கொஷின்லேயும் நமக்கு என்ன கேட்டிருந்தாங்க, ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் வருமா அப்படின்னு தான் கேட்டிருந்தாங்க. ஸோ நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம் ஈக்குவலன்ஸ் வரும்னு. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான மாடல். புக்கில் என்க்கு பதிலாக ஏதாவது ஒரு நம்பர் 5, 2 அந்த மாதிரி கொடுக்கலாம். ஸோ அதாவது ஏ மைனஸ் பி இஸ் டிவிசிபிள் பை 5 அந்த மாதிரி சம மாற்றுவாங்க. அதுக்கும் இதே தான், என் இருக்க இடத்துல அந்த நம்பர் போட்டுருங்க, அவ்வளோதான். நெக்ஸ்ட் சம் போலாமா? கொஷின் 4 என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஏங்கிற செட்டில் 4 எலிமெண்ட் 1 2 3 4 இருக்கு. இந்த ஏங்கிற செட்டு என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி ரிலேஷனை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நமக்கு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஓப்பன் கொஷின் தான், யார் வேணாலும் என்ன ரிலேஷன் வேணாலும் திங்க் பண்ணலாம் அந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி. ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனில் நமக்கு ரிஃப்ளெக்சிவாக இருக்கணும், டிரான்சிட்டிவாக இருக்கணும், ஆனால் சிமெட்ரிக்காக இருக்கக்கூடாதுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நான் ஒரு ரிலேஷன் எழுத போகிறேன். ரிஃப்ளெக்சிவாக இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக 1,1 2,2 3,3 அண்டு 4,4 இது கண்டிப்பாக இருக்கணும். ஏன்னா ஏல 4 நம்பர் இருக்கு, இது கண்டிப்பாக எழுதிட்டு. இப்போ சிமெட்ரிக்காக இருக்கக்கூடாது, ஆனால் டிரான்சிட்டிவாக இருக்கணும். அப்போ 1,2 எழுதிட்டு நான் ரிலேஷனை க்ளோஸ் பண்ணிட்டேன்னா 2,1 கண்டிப்பாக இல்லை. அதனால என்ன ஆயிரும், சிமெட்ரிக் வராது, நாட் சிமெட்ரிக்காக ஆயிரும் இந்த ரிலேஷன். ஆனால் உங்களுக்கு டிரான்சிட்டிவும் ரிஃப்ளெக்சிவும் கண்டிப்பாக வரும், செக் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க, சிமெட்ரிக்காக இருக்கணும் ஆனால் ரிஃப்ளெக்சிவும் இருக்கக்கூடாது, டிரான்சிட்டிவ் இருக்கக்கூடாது. இதுதான் செகண்ட் கொஸ்டின், ரிஃப்ளெக்சிவும் வரக்கூடாது, டிரான்சிட்டிவ் வரக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஈஸியஸ்ட் ரிலேஷன் வந்து 1,2 ரிலேஷன் இருக்கு அண்ட் 2,1 ரிலேஷன் இருக்கு. இது வந்து நமக்கு ரிஃப்ளெக்சிவா வராது கண்டிப்பா, ஏன்னா 1,1 இல்லை இதுல. அதனால என்ன ஆயிரும், ரிஃப்ளெக்சிவ் வராது நமக்கு. அதே மாதிரி டிரான்சிட்டிவும் வராது. செக் பண்ணி பார்த்தா ஈஸியா தெரியும். 1,2 இருக்கு, 2,1 இருக்கு, ஆனா 1,1 வந்து ரிலேஷனுக்குள்ள இல்லை, அதனால டிரான்சிட்டிவும் வராது. ஸோ அதனால இது ரிஃப்ளெக்சிவா இருக்காது, டிரான்சிட்டிவாகவும் இருக்காது, ஆனால் சிமெட்ரிக்கா மட்டும் இருக்கும். ஸோ இதுதான் இந்த செகண்ட் சப்டிவிஷனுக்கான ஆன்சர். தேர்ட் சப்டிவிஷன் நெக்ஸ்ட் இப்போ பார்க்கலாம். தேர்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ரிஃப்ளெக்சிவும் இருக்கணும், சிமெட்ரிக் இருக்கணும், டிரான்சிட்டிவும் இருக்கணும். அந்த மாதிரி ஒரு ரிலேஷன் நான் எழுதுறேன் பாருங்க. 1,1 கண்டிப்பாக ரிஃப்ளெக்சிவ்னா 1 1 2 2 3 3 4 4 கண்டிப்பாக இருக்கணும், கரெக்ட். இதே ரிஃப்ளெக்சிவ் ரிலேஷன் இதோட நம்ம க்ளோஸ் பண்ணால் கூட சிமெட்ரிக்கும் வந்துடும், டிரான்சிட்டிவ் வந்துடும். இது வந்து ஈக்குவலன்ஸ் ரிலேஷனாகவே இருக்கும். ஸோ அதனால் இந்த எக்ஸாம்பிளே உங்களுக்கு ஈஸியான எக்ஸாம்பிளாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் சம் போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட். என்ன அனௌன்ஸ்மெண்ட்னா, நம்ம பேட்ச் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் 12th கிளாஸ்க்காக. சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ ரெக்கார்டிங்கு, உங்களுக்கான டெஸ்ட்டு, நிறைய விஷயம் இருக்குது. ஸோ இந்த பேட்ச்சில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, உங்களுக்கு யாருக்காவது ஜாயின் பண்ணணும் அப்படின்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள், நம்ம டீம் வந்து உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் சம் போகலாம். ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற கொஷின் நம்பர் 5 வேற லெவல் கொஷின். இந்த கொஷின் தான் இந்த ரிலேஷன் ஃபங்க்ஷன்லேயே கொஞ்சம் கஷ்டமான கொஷின் எக்ஸாம்பிளரில். ஸோ புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போர்டு எக்ஸாமில் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாடலில் நிறைய போர்டு எக்ஸாமும் கேட்டிருக்காங்க. ஸோ கொஷினை டீட்டெயிலாக ஃபஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஏ வந்து 1 2 3 அப் டு 9 வரை இருக்க ஒரு நம்பர். ரிலேஷன் வந்து எங்கே டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னா ஏ கிராஸ் ஏல டிஃபைன் பண்ணியிருக்காங்க, ஏல டிஃபைன் பண்ணல. அப்போ உங்களோட ரிலேஷன் வந்து ஏ கிராஸ் ஏலேருந்து ஏ கிராஸ் ஏக்கு போகிற ரிலேஷன். அப்படின்னா என்ன புதுசாக இருக்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏ கிராஸ் ஏனா என்ன, கார்ட்டீசியன் ப்ராடக்ட். அதில் நம்பர்ஸ் எப்படி இருக்கும், 1,1 1,2 2,9 இந்த மாதிரி நிறைய நம்பர்ஸ் இருக்கும். இதோட கார்ட்டீசியன் ப்ராடக்ட். அதே மாதிரி இங்கேயும் 1,1 2,2 நிறைய நம்பர்ஸ் நமக்கு இருக்க போகுது. ஓகே, நிறைய நம்பர்ஸ் இருக்கும். ஸோ இதுதான் நமக்கான ரிலேஷனுக்குள்ள இருக்க இன்புட்ஸ் அண்ட் அவுட்புட்ஸ். இப்போ ரிலேஷனில் இருக்க ரெண்டு இன்புட்டையும் அவுட்புட்டையும் எப்படி கனெக்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற லைன் தான் இது. ஏ பிளஸ் டி அண்டு பி பிளஸ் சி இது ரெண்டுமே ஒர்க் ஆச்சுன்னா தான் நம்ம ரெண்டு நம்பர் ஏபியும் அண்டு சிடியும் ரிலேஷனில் இருக்குன்னு சொல்லுவோம். என்ன சார் புரியலையே அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா, ஏ கமா பின்னு ஒரு நம்பர் நம்ம எடுத்துக்கிறோம். இதில் இந்த ஏ கமா பிங்கிற நம்பர் இங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்க, சி கமா டிங்கிற நம்பர் இங்கே இருக்கு. இது ரெண்டுமே நம்ம ரிலேஷனில் இருக்கு அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு விருப்பப்பட்டோம்னா நம்ம என்ன பண்ணணும், இதில் இருக்க ஏவியும் இதில் இருக்க டிவியும் ஆட் பண்ணணும், ஒரு ஆன்சர் கிடைக்கும். அதே மாதிரி இங்கே இருக்க பியும் இங்கே இருக்க சியும் ஆட் பண்ணும், ஒரு ஆன்சர் கிடைக்கும். இந்த ரெண்டு ஆன்சரும் ஈக்குவலாக இருந்துருச்சுன்னா
நமக்கு அது ரிலேஷன்ல இருக்குன்னு அர்த்தம். அப்படி ஈக்குவல் வரலைன்னா ரிலேஷன்ல இல்லைன்னு அர்த்தம். இப்போ இது ஈக்குவலா இருக்க மாதிரி நம்பர், ஈக்குவல் இல்லாத மாதிரி ஒரு நம்பர் பார்த்துடலாமா? இப்போ 1,1ம் 1,1ம் ரிலேஷன்ல இருக்கா அப்படின்னு எடுத்து நம்ம செக் பண்ண போறோம். 1,1 இஸ் ரிலேட்டட் டு 1,1. தட் இஸ் அவர் கொஸ்டின். நமக்கு என்ன பண்ணணும்? இது ஏ, இது டி. வேணா எழுதிக்கங்க. இங்க ஏபி, இது சிடி. நமக்கு என்ன தேவை? ஏவையும் டியும் ஆட் பண்ணும், பியும் சியும் ஆட் பண்ணும். ஆன்சர் ஈக்குவலா வருதுல? அப்ப இது ரிலேஷன்ல இருக்கு. அப்ப இந்த ஏரோ மார்க் ஒர்க் ஆகும். அதாவது ரிலேட்டட் அப்படின்னு அர்த்தம். இப்ப இது ரிலேஷன் வராத மாதிரி ஒரு நம்பர் பார்த்தா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். கரெக்டா? இப்ப 2,9 இருக்கு, 2,2 இருக்கு. இது ரெண்டும் ரிலேஷனுக்குள்ள இருக்குமா அப்படின்னு செக் பண்ணிடலாமா? 2,9 எடுத்து ரிலேட்டட் டு 2,2 நம்ம செக் பண்ண போறோம். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணோம்? ஏ இதுதான், பி இது, சி இது, டி இது. இப்போ ஏவியும் டியும் ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும்னு பார்த்துடலாங்களா? ஏவியும் டியும் ஆட் பண்ணால் நமக்கு 2 + 2 4 தான் வரும். ஆனால் பியும் சியும் ஆட் பண்ணால் நமக்கு 9 + 2 எவ்வளோ வரும்? 11 வரும். இது ரெண்டு ஈக்குவல் இல்லைல்ல? அப்போ இது ரிலேஷனில் இருக்காது அப்படின்னு அர்த்தம். கிளியரா? ரிலேஷன் ஃபர்ஸ்ட் புரிஞ்சதா? ரிலேஷனே புரியலைன்னா மற்ற விஷயம் எதுவுமே புரியாது. நெக்ஸ்ட் போலாமா? நம்ம ரிலேஷன்னா என்னன்னு புரிஞ்சுக்கிட்டோம். இப்போ ரிலேஷன் வந்து ஈக்குவலன்ஸ்னு ப்ரூவ் பண்ணணும். அதான் கொஸ்டின். ஸோ அதனால நான் ரிஃப்ளெக்சிவ் ஃபர்ஸ்ட் ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ண போறேன். இந்த சம்ல ரிஃப்ளெக்சிவ்னா என்ன அர்த்தம்? ஏபிங்கிறது ஒரு எலமெண்ட். அந்த எலமெண்ட் வந்து ஏபி கூட ரிலேட்டடா இருக்கணும். ஏன்னு இங்கே பார்க்கக்கூடாது. புரிஞ்சுதுங்களா? இந்த இடத்துல பேரா வரது தான் ஒரு எலமெண்ட். சிங்கிள் எலமெண்ட் ஏ கிடையாது. ஸோ இதை செக் பண்ணோம்னா நம்ம அதே மாதிரி என்ன பண்ணும்? ஏவியும் இந்த இடத்துல டி வந்து இங்க இருக்கு, சி இது, ஏ இது, பி இது. ஏவியும் டியும் ஆட் பண்ணோம். அந்த ஆன்சர் எதுக்கு ஈக்குவலா இருக்கணும்? சியும் பியும் ஆட் பண்ண ஆன்சருக்கு ஈக்குவலா இருக்கணும், இல்ல பியும் சியும் ஆட் பண்ண ஆன்சருக்கு ஈக்குவலா இருக்கணும். பாருங்க, இது ரெண்டும் ஈக்குவல் தானே? அப்ப என்ன ஆயிரும்? இது ரிஃப்ளெக்சிவ் வந்துடும். கிளியரா? ரிஃப்ளெக்சிவ் புரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் நம்ம சிமெட்ரிக் போலாம். இப்ப சிமெட்ரிக் இது வந்து கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். என்ன சொல்லியிருக்காங்க? ஏபிங்கிறது ஒரு எலமெண்ட். இந்த எலமெண்ட் வந்து சிடிங்கிற ஏதோ ஒரு எலமெண்ட் கூட ரிலேட்டடா இருக்கு அப்படின்னா நம்ம என்ன சிமெட்ரிக்னா சொல்லணும்? இது ஆப்போசிட்டா சி கமா டியும் ஏ கமா பி கூட ரிலேட்டடா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டா நமக்கு சிமெட்ரிக் கண்டிஷன் முடிஞ்சது. இது எப்படி சொல்றதுன்னு பார்க்கலாம். இப்போ சிமெட்ரிக் இருக்க மாதிரி ஏ பி ரிலேட்டட் டு சிடி ஒரு டேர்மை எடுத்துக்க போறோம். அப்ப ஏ பிளஸ் டிஏயோட ஆன்சர் வந்து பி பிளஸ் சிக்கு ஈக்குவலா இருக்கும். இது நம்ம சொல்லிட்டோம். இது வந்து ரிலேஷன்ல இருந்த ஒரு நம்பர்னால நடந்தது. இதே மாதிரி நம்ம சி பிளஸ் டியும் அதையும் சொல்லணும். ஓகே, இந்த டேர்ம் வந்து ரிலேட்டடா இருக்குன்னு சொல்லணும். அதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஆர்டர் மட்டும் மாத்த போறோம். ஒன்றும் இல்லை. இந்த ஈக்குவல் எப்படி இருந்தாலும் ஒன்று தானே? பி பிளஸ் சி ஈக்குவல் டு ஏ பிளஸ் டின்னு எழுதினாலும் ஒன்று தானே? ஸோ இதுல இந்த ஆர்டர்ல நம்ம பார்த்தோம்னா நமக்கு என்ன ஆயிரும்? சி இங்க இருக்கு, டி இங்க இருக்கு. அப்ப சி கமா டி இஸ் ரிலேட்டட் டு ஏ கமா பி அப்படின்னு வந்துடும். அப்ப இது எதுக்கான கண்டிஷன்? சிமெட்ரிக்கான கண்டிஷன். ஸோ சிமெட்ரிக் வந்து கம்ப்ளீட்டட். ஸோ நெக்ஸ்ட் டிரான்சிட்டிவ் ப்ரூவ் பண்ண போறோம். இப்போ நம்ம டிரான்சிட்டிவ் பார்க்க போறோம். ஸோ டிரான்சிட்டிவ் வந்து என்ன கண்டிஷன்? நமக்கு இந்த சம்ம பொறுத்தவரையும் ஏ பிங்கிற ஒரு டேர்ம் வந்து சிடிங்கிற டேர்ம் கூட ரிலேட்டடா இருக்கு. அப்புறம் சிடிங்கிற ஒரு டேர்ம் வந்து எது கூட ரிலேட்டடா இருக்குன்னா இஎஃப் கூட ரிலேட்டடா இருக்குன்னு எடுத்துக்கிறோம். கடைசியா நம்ம என்ன சொல்லணும்? இந்த மாதிரி இருந்ததுன்னா இந்த ஏபியும் இஎஃப்பும் ரிலேட்டடா இருக்கு அப்படின்னு சொன்னா நமக்கு டிரான்சிட்டிவ் வந்துடும். ஸோ இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டிய விஷயம். ஸோ இப்போ ஏபி ரிலேட்டட் டு சிடி இதுல இதோட மீனிங் என்ன? ஏ பிளஸ் பி ஈக்குவல் டு ஏ பிளஸ் பியா ஏ பிளஸ் டி. ஓகே, ஏ பிளஸ் டி ஈக்குவல் டு பி பிளஸ் சி. இதான் இதோட மீனிங். ஸோ நம்ம இதை வச்சுக்க போறோம். அதே மாதிரி நெக்ஸ்ட் இது ஈக்குவேஷன் ஒன்றுன்னு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்க, சி கமா டி இ கமா எஃப்னு இருக்குல்ல, இதோட மீனிங் என்ன? சியும் இயும் ஆட் பண்ண ஆன்சர் டியும் எஃப்யும் ஆட் பண்ண ஆன்சருக்கு ஈக்குவலா இருக்கும். ஸோ இதான் இதோட கண்டிஷன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இதை ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுக்க போறோம். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போறோம்னா நமக்கு தேவை ஏபி ரிலேட்டட் டு இஎஃப்னு வேணும். ஸோ அப்போ ஏபி வேணும், அப்புறம் இஎஃப் வேணும். கரெக்டா? இப்போ இந்த ஈக்குவேஷன் 1ஐயும் ஈக்குவேஷன் 2ஐயும் நான் மைனஸ் பண்ண போறேன். அப்போ எப்படி மைனஸ் பண்ணும்? ஏ பிளஸ் டி லெஃப்ட் சைடு இருக்க டேர்மை நம்ம மைனஸ் பண்ண போறோம். ஸோ இதில் லெஃப்ட் சைடு ரைட் சைடு வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஆர்டர் சேஞ்ச் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஈஸியாக இருக்கும். இந்த டிஎஃப் லெஃப்ட் சைடாக வச்சுக்கோங்க. அப்போ ஏ மைனஸ் எஃப்னு வந்துடும். இந்த பி பிளஸ் சி, இந்த சி பிளஸ் இ இது மைனஸ் பண்ண போறோம். இப்படி மைனஸ் பண்றதுனால என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு இந்த டி டேர்ம் கேன்சல் ஆயிரும், இந்த சி டேர்ம் கேன்சல் ஆயிரும். அப்படி கேன்சல் ஆயிட்டு நமக்கு என்ன டேர்ம் கிடைக்கும்னா ஏ மைனஸ் எஃப்னு கிடைக்கும், அப்புறம் பி
மைனஸ் இன்னு கிடைக்கும். இதில் கொஞ்சம் ஆர்டர் பண்ணி இ டேர்ம் அந்த சைடு எடுத்துகிட்டு போனால் ஏ ப்ளஸ் இ ஈக்குவல் டு பி ப்ளஸ் எஃப்னு வந்துடும். இது எதுக்கான கண்டிஷன்னா ஏபி இஸ் ரிலேட்டட் டு இஎஃப்கான கண்டிஷன் தான் இந்த டேர்ம். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், டிரான்சிட்டிவும் ப்ரூவ் பண்ணிட்டோம். அதனால இந்த கொஷின் வந்து ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் மாறிடுச்சு. வெயிட் பண்ணுங்க, கொஷின் ஒன்றும் முடியல. ஈக்குவலன்ஸ் கிளாஸ் என்னன்னு 2,5க்கு கண்டுபிடிக்கணும். இப்போ 2,5க்கு ரிலேட்டடாக இருக்க நம்பர்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ண போகிறோம். இப்போ 2,5 கூட ஏதோ ஒரு டேர்ம் ஜென்ரலாக சி கமா டி வந்து ரிலேட்டடாக இருக்குது அப்படின்னா என்ன மீனிங், 2யும் டியும் ஆட் பண்ண ஆன்சர் 5யும் சியும் ஆட் பண்ண ஆன்சருக்கு ஈக்குவலாக இருக்கும். இதுதான் ஆக்சுவல் மீனிங். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த 5 இந்த சைடு எடுத்துகிட்டு வந்தால் 2 மைனஸ் 5 ஆயிரும். டி அந்த சைடு எடுத்துகிட்டு போனால் சி மைனஸ் டின்னு ஆயிரும். அப்போ -3 ஈக்குவல் டு சி மைனஸ் டின்னு வரும். அதாவது என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, நம்ம சிடின்னு 2 டேர்ம் எடுத்தா அது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் -3 வரணும். அந்த மாதிரி காம்பினேஷன் என்னன்னு கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1யும் 4யும் எடுத்தோன்னா மைனஸ் பண்ணால் என்ன வரும், -3 வரும். அதே மாதிரி 2யும் 5 எடுத்தால் என்ன வரும், -3 வரும் மைனஸ் பண்ணால். கரெக்டாக. அடுத்து 3,6 மைனஸ் பண்ணால் -3 வரும். 4,7 மைனஸ் பண்ணால் -3 வரும். 5,8 மைனஸ் பண்ணால் -3 வரும். அதே மாதிரி 6,9 இதை மைனஸ் பண்ணால் என்ன வரும், -3 வரும். ஏன் சார் இதோட நிறுத்திட்டீங்கன்னா, ஏன்னா நம்ம ஏ வந்து 9 வரையும் தான் எடுத்துக்கணும். அப்போ இதெல்லாம் கலெக்ட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்னா, அதுதான் நம்மளோட கிளாஸ் ஆஃப் 2,5. ஸோ இதை இந்த மாதிரி கண்டுபிடிக்கிறதுக்கு பேர் தான் கிளாஸு. அதை நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 2,5 கூட ரிலேட்டடாக இருக்க ஆல் த நம்பர்ஸ் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இது பேர் தான் 2,5யோட கிளாஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இதோட இந்த சம் முடிஞ்சது. ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ரிலேஷன்ஸில் இருக்க கஷ்டமான எக்ஸாம்பிளர் ப்ராப்ளம்லாம் பார்த்துட்டோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. முக்கியமாக நீங்கள் சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் அப்கமிங் வீடியோஸ் என்னால் போஸ்ட் பண்ண முடியும். ஸோ அதுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேரும் பண்ணி விடுங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து கமெண்ட்டில் ஃபங்க்ஷன்ஸ்ன்னு டைப் பண்ணிங்கன்னா குயிக்காக ஃபங்க்ஷன்ஸ் ரிலேட்டட் டாப்பிக்கான எக்ஸாம்பிளர் வீடியோ குயிக்காக போஸ்ட் பண்ணிடுறோம். நம்மளோட சேனலோட மெயின் கோல் வந்து மேக்ஸை சிம்பிளாக மாற்றணும். ஓகே, லெட்ஸ் மேக் மேக்ஸ் சிம்பிள், இதுதான் நம்மளோட சேனலோட மோட்டோ. ஸோ உங்களோட சப்போர்ட் இருந்தால் நிறைய அப்கமிங் வீடியோஸ் கஷ்டமான ப்ராப்ளம்க்கு ஈஸியான சொல்யூஷன் எப்படி பண்ணுறதுன்னு போடுறோம். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட், வாட்ஸ்அப் சேனல் நமக்கு இருக்கு, அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த அகாடமிக் இயர் ஃபுல்லாகவே உங்களுக்கான சப்போர்ட்டிங் எல்லாமே அந்த வாட்ஸ்அப் சேனலில் இருக்கும். ஸோ அதில் உங்களுக்கான டெஸ்ட்டு, சின்ன சின்ன கொஷின்ஸ், குவிசஸ் அந்த மாதிரி இருக்கும். யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ.